குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் பிரபல மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜன் டாக்டர் சுரேஷ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, பொதுவாக நீங்கள் லாஸ்ட் டைம் ஷோக்கு வந்தப்போ நான் கேட்டேன், பட் இப்போ இன்னொரு தடவை கேட்குறேன் புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ்க்காக. மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜனுக்கும் ஒரு நார்மல் சர்ஜனுக்கும் என்ன வித்தியாசம்? மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி வந்து பேசிக்லி பேசிக் டிகிரி இஸ் டென்டிஸ்ட்ரி அண்ட் யூ ஸ்பெஷலைஸ் இன் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. அது வந்து ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னேன். ஸோ வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு எனி திங் தட் இஸ் ஆன் த ஃபேஸ். ஓகே, இப்போ தாடை சர்ஜரி இருக்குது, இல்லை கேன்சர் ஆஃப் த ஃபேஸ் இருக்குது, இல்லாட்டா இந்த ஈஸ்தெட்டிக் சர்ஜரிஸ் இருக்குது, ஆர் பர்த் டிஃபெக்ட்ஸ் அது மாதிரி இருக்குன்னா இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. ஸோ it is just a specialized version of a dentistry which is not only பல் சம்பந்தம் மட்டும் இல்லை, அது வந்து சர்ஜிக்கல் கம்ப்ளீட் சர்ஜிக்கல் aspects of ஓகே, பல்ல சுற்றி இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் எல்லா பார்ட்ஸுமே everything related to the face. ஓகே, ஸோ இதில் பிளாஸ்டிக் சர்ஜனோட ரோல் எங்கே வருது? பிளாஸ்டிக் சர்ஜனும் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் சேர்ந்து ஒரு டீமாக மக்களுடைய தேவை. அதாவது இந்த படிப்பில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறது வந்து இந்த டிகிரி வச்சு தான் போயிட்டுருக்காங்க. ஜெனரல் சர்ஜரி, ஜெனரல் மெடிசன் போகும்போது மக்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் சர்ஜன்னா தெரியும், மெடிசன்னா ஃபிஷியன்னா தெரியும். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நிறைய தேவைகள் இருக்குது, மக்களுடைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் எந்த இடத்துல கிடைக்கிறது, எந்த டாக்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு திரிகிறாங்க. அதனால தான் இவங்க வந்து எம்டிஎஸ் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் வச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் என்ன சேவைகள் செய்கிறாங்கன்னு இன்னும் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினா பிப்ரவரி மாதம் 13 வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லைக் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே தெரியும். இதை வச்சு இப்போ தான் போன வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் என்னென்ன செய்கிறாங்கங்கிறது. இதில் எப்படி நாங்கள் வந்தோன்னா, ஒரு காலத்தில் இதில் இப்போ வந்தது 60 வருஷம் பிளாஸ்டிக் சர்ஜன் தான் இருக்குது. ஓகே, கன்சர்ன்டு வித் ஃபேஸு, அந்த ஃபேஸில் இருக்கிற ஜாஸ், அப்பர் லோவர் ஜாஸ், நேசல் போனுக்கெலாம் நாங்கள் தான் பண்ணிகிட்ருப்போம். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வி ரியலைஸ்ட் இந்த ஜாஸ் இருக்குது பாருங்கள், அதில் டூத் பேரிங் செக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அதுக்கு டென்டல் பிடிஎஸ்ன்னு இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு வரல. ஆனால் மக்களுடைய தேவைகள் நிறைய இருந்தது. ஏன்னா மக்கள் தான் எங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அடிபட்ட உடனே உடஞ்சிடுது, எலும்பு உடஞ்சிடுது, எலும்பை சேர்த்துறோம். ஆனால் அக்ளூஷன் சொல்லும். ஸோ அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, சரியாக பேச முடியாது. ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தட் இஸ் ஹவ் வாஸ் பார்ன் தி முதுநிலை பட்ட படிப்பு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டென்டல் காலேஜ்னு அதுதான் பல வருஷமாக இருக்குது. இன்னும் அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷன் ஆரம்பிச்சு இப்போ 20 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி 65-70 வருஷமாக இருக்குது. ஸோ ஃபேஸில் அடிபட்டுச்சுன்னா உடனே ஸ்கார் தான் வரும். நல்லா யார் செய்வாங்கன்னா ஜெனரல் சர்ஜன் தெரியும். பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வீங்களான்னு மக்கள் வராங்க. இப்போ அதுக்கு அடுத்த லெவல் நாங்கள் வருவது பார்த்தீங்கன்னா, லிப்பில் அடிபட்டுருச்சு, மேலேயோ கீழே அடிபட்டு இந்த பல்லு உடஞ்சி போச்சு வச்சுங்க, நாங்கள் போனை கூட ஜாயம் போடும். அந்த உடஞ்ச பல்லை நான் எப்படி சேர்க்கறது? இல்லை உடஞ்ச பல்ல பாதியானா அது அப்போ வரும்போது மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எங்கள் டிபார்ட்மெண்ட் இஸ் கால்டு இன்ஸ்டியூட் ஆஃப் கிரேனியோஃபேஷியல் ஏஸ்தெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஓகே, இல்லை பெரும்பாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதில் ஒரு யூனிட் தான் இந்த கிரேனியோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. ஸோ ஒரு மக்களுக்கு அடிபட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எங்களுடைய சேவை செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பல்லு சார்ந்த அறுவை சிகிச்சை சேவை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜில் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த டிவிஷன் வந்து ஒரு பெரிய டிவிஷன். ஏன்னா மக்களுக்கு பிறவியிலேயே ஒன்று இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கிளஃப்ட் லிப் அண்ட் பேலட், அது கூட பெரிய ப்ரோக்ராம் குளோபல் நடந்துரு ஸ்மைல் ட்ரெயின் ப்ராஜெக்ட்னு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் டிஷ்யூங்கிறது அப்பர் லிப், லோவர் லிப். லிப்பை நாங்கள் ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஆனால் லிப்புக்கு உள்ளே இருக்கிற பல் ஆல்வியோலஸ் டீத் பேரிங் செக்மெண்ட்டை சரி பண்ணால் எங்களுக்கு 2 பேர் தேவைப்படும். இதுலேயே ஆர்த்தோநாட்டிக் சர்ஜன், ஆர்த்தோடான்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோநாட்டிக் சர்ஜன். ஆர்த்தோடான்டிக்ஸ் இந்த கோணலாக இருப்பல செயற்படுத்துவாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 இயர்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா போனை உடச்சி தான் கரெக்டாக அது இவங்க தான் பண்ணும். ஆஸ்டியாட்டமின்னு சொல்லுவோம். அப்பர் ஜாவையும் லோவர் கரெக்ட் பண்ணும். அதே மாதிரி கேன்சர், புற்றுநோய். ஓகே, நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாம். பட் February 13 இன்னைக்கு வந்து அந்த ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல், நாளைக்கு வந்து ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் டேன்னு சொல்கிறீங்களா கிருஷ்ணமூர்த்தி சார்? ஸோ இப்போ சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க நாளைக்கு? இது இப்போ ஏன்னா சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெயின் டிவிஷன் வந்து கிரேனியோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரிங்கிறதுனால நாங்கள் நினச்சோம் மக்களுக்கு பரவலாக ஒரு விழிப்புணர்ச்சி உண்டு பண்ணுறதுக்கோசம் எங்கள் ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஒரு ஃப்ளையர்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம்.
இது மாதிரி இந்த சேவை நடக்கிறதுன்னு மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் காலையில் ஓபி பார்த்தீங்கன்னா 9லேருந்து 5 o'clock வரைக்கும் ஃப்ரீ ஓபி கண்டக்ட் பண்ணுறோம் இது சம்மந்தப்பட்ட ஓகே அதுக்கப்புறம் இதை சார்ந்த ஒரு கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் போது இந்த சேவை செய்ய வேண்டிய டாக்டருங்களை உருவாக்குறது எங்கள் கடமை தான். அந்த டாக்டருங்களுக்கும் விழிப்புணர்ச்சி வரும் ஒரு கண்டினியூங் டென்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு அது மண்டே ஆஃப்டர்நூன் நடத்துகிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் February 13th அப்போ நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ டாக்டர் சுரேஷ் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். தாடையில் பல்லு வந்து சரியில்லை உடஞ்சி போச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணுவீங்க. ஸோ வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் செய்வீங்க? maxillofacial surgery மட்டும் பார்த்தீங்கன்னா it is a gray area between maxillofacial surgery and plastic surgery. ஏன்னா அது லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் த சேம் திங்ஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். plastic surgery can be done in any part where there is skin. They are so versatile. But maxillofacial surgery is confined to the face. அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் மெயின்லி. இப்போ பார்த்தீங்கன்னா போன் டேமேஜஸ் எனி பார்ட் the heart tissue damage போன் டேமேஜஸ் இருந்தானா வெதர் இட் இஸ் ட்ராமானாலே போன் டேமேஜ் இருக்குது இல்லாட்டி கேன்சர்னாலே இருக்குது இல்லாட்டி பர்த் டிஃபெக்ட்னாலே இருக்குது ஆர் ட்ராமா ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி 6-7 மாதம் கழிச்சு ரெசிடுவல் ட்ராமா சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குன்னா எவ்ரி திங் வில் டேக் கேர் அண்டர் maxillofacial. ஏன்னா இட் இஸ் நாட் ஓன்லி த போன் த டூத் இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்ட். எதுக்கு அந்த இப்போ ஒரு ட்ராமா கேஸ் வருது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்ப்போம்னா கரெக்டாக அவருக்கு பல் சேர போதா இல்லையா. நான் எல்லாமே ஈஸ்தட்டிக்கலி நான் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் அதை போன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே பண்ணலாம். பட் சப்போஸ் அவருக்கு மேல் தாடை கீழ் தாடை ஒழுங்காக உட்காரல இஸ் நாட் ஏபிள் டு பைட் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் இஸ் காட் நோ ரிசல்ட்ஸ் தென். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ் வி கோ லைக் தட் அந்த மாதிரி தான் பேசிக்கலி பிகாஸ் டென்டிஸ்ட்ரி இஸ் டிவைடட். சொல்ல போனால் இட் இஸ் வெளியே நார்மல் பப்ளிக்கு ஒரு டென்டிஸ்ட்னா ஓகே எனிதிங் ரிலேட்டட் டு த ஃபேஸ் அ டென்டிஸ்ட் கேன் டூ அப்படி கிடையாது. ஓகே. டென்டிஸ்ட்ரியில கூட 9 டிபார்ட்மெண்ட் இருக்கு 9 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். ஓகே. விச் ஜென்ரலி பீப்புள் டோன்ட் நோ. இப்போ சம்படி இஸ் கமிங் டு மீ யாரும் என்கிட்ட வந்துட்டு இல்லை எனக்கு கம்மில் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நாட் மை ஃபோர்டே. அது என்னோட ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. ஓகே. இட் இஸ் சம்திங் லைக் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போய் எனக்கு ஃப்ராக்சர் இருக்கு காமிக்கிற மாதிரி. There is a difference between that. You have specialized people called periodontists who take care of gum surgery. You have specialized people called orthodontists who take care of the braces. அந்த வயர் போடுறாங்களே braces. சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு cleft கேஸ் வருதுன்னு cleft patient has to be taken care by a very major multidisciplinary approach. ஓகே. அதில் வந்து டென்டிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடான்டிஸ்ட் வந்து அதில் braces போட்டுட்டு he has to align the teeth. Surgeons, we will have to give him the bone to align the teeth. Plastics have to cover the skin up. Pediatrician has to take care of the food feeding of the child. So it's a very plus and speech therapist has to teach the child இப்படி பேசணும்னா. So வெளியே இருந்து பார்க்கும்போது it is just a small or a 2 centimeter different. So it's a very multidisciplinary approach in every department. ஓகே. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா பல்லு வந்து சப்போஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் புது பல்லு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பைட்டிங்கோ ச்சூயிங்கோ வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு மெத்து இருக்கா இல்லை உண்மையிலே அது நடக்குதான்னு தெரில. ஸோ அப்படி இல்லைங்க. சரி பல் எடுத்துட்டு வைக்கும் போது வி கால்குலேட் சோ மெனி திங்ஸ். இப்போது யார்கிட்ட அதை பேசுகிறோம் சப்போஸ் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ யூ ஆர் கம்மிங் வாட் வி நீட் டு சி ஃபர்ஸ்ட் ஷீ இஸ் அ ஃபீமேல் டீத் அண்ட் மேல் டீத் வேரி. ஓகே. தே ஆர் நாட் த சேம். ஓகே. சரிங்களா. ஸோ அந்த ஃபீமேல் டீத்தோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும் மேல் டீத்தோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். வாட் இஸ் த ஏஜ்? இப்போ நான் ஒரு 60 வயசு பாட்டிக்கு வந்து ஒரு 16 years old மாதிரி ஒரு பல் கொடுத்தேன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு சிட். சரிங்களா. வாட் இஸ் த ஃபேஸ் சைஸ்? கம்ஸ் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது போன் சப்போர்ட் இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணான்னா டெஃபினெட்லி பல் வைக்கும் போதே ஆர்டிஃபிஷியல் டூத் வில் பி ஆஸ் குட் அஸ் நேச்சுரல் டீத். த பாலிசி பேசிக்லி இஸ் except the doctor and the patient வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அது ஒரு ஆர்டிஃபிஷியல் டூத்னு. ஓகே. ஸோ இட் ஷுட் பி ஆஸ் க்ளோஸ் as possible to natural. ஓகே. 16 ஷேட் இருக்குங்க கலர் மேட்சிங்கே நாங்கள் 16 ஷேட்ஸ் வச்சுருக்கோம் டு நோ வாட் கலர் மேட்சஸ் த டீத் நேச்சுரல் டீத். ஓகே. ஸோ தட் இஸ் அகெயின் another department called prosthodontics which takes care of only replacing teeth. That is again another specialized branch of dentistry. ஓகே. ஸோ ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர்.
வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சத்யா கோவையில இருந்து கால் பண்றேங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னோட அம்மாக்கு வயசு 51 ஆச்சுங்க. சரிங்க. பல் எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்துட்டு ரெண்டாவது செட் பண்ணலான்னு பார்த்தா மேல் வாயில போன் கோணையா இருக்கு. அதனால பல்லு வச்சா செட் ஆகாத மாதிரி வாயில இருந்து பெருசா இருக்கு. அதனால இப்ப அவங்க பல்லே இல்லாம ஒரு 6 months ஒரு 1 year பக்கம் ஆயிடுச்சு. அவங்க வச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வைக்கவே இல்லை. 2-3 பக்கம் நாங்க போய் பார்த்துட்டோம். ஆனா அதே மாதிரிதான் அவங்களும் சொல்றாங்க, போன் கொஞ்சம் கோணையா இருக்கு, அதனால செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. இப்போ போன் சப்போர்ட், இப்போ டென்ச்சர் எங்கே உட்காருன்னா கரெக்டாக அந்த போன் மேலே தான் உட்காரும். நான் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் இருக்குது. தட் அது பல் எங்கே இருக்குது அது கரெக்டாக போன் மேலே தான் உட்காரணும். சரிங்களா? ஸோ சப்போஸ் அது கோணையாக இருக்குன்னா அது மாடிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது ஐதர் மைனர் சர்ஜிக்கல் டென்டல் சேர்லேயே உட்காந்து நாங்கள் அதில் போன் பிளேஸ் பண்ணிடுவோம். அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் ஒரு சின்ன போன் செக்மெண்ட் பிளேஸ் பண்ணோன்னா அது ஒரு போன் பேரிங் செக்மெண்ட் ஆகிடும். அது பிளேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக டென்ச்சர் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம பர்மனெண்ட் ஃபிக்ஸ்டு டென்ச்சர் மாதிரி வைக்கிறோம். சப்போஸ் டென்டல்ஸ் இம்ப்ளான்ட் சொல்லுவாங்க. அது ஒன்று சிம்பிளாக சொன்னால் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் டைட்டேனியமில் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆங்குலேஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செட் வைக்கலாம். எஸ், அது நார்மல் டென்ச்சர் விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் டெஃபினெட்லி 100% ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம் அவங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் செல்வம் மரியாதை, மதுரையிலிருந்து பண்றேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் எனக்கு பல் மேல்தாடையில பல்லு எதிர் வீங்கி இருக்கு சார். அதை நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவங்க ஸ்லோபின்னு ஒரு மவுத் வாஷ்னரும் அப்புறம் பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஹலோ, சரிங்க, சொல்லுங்கள் சார். பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது 1 month இது பண்ண சொன்னாங்க. பெண்ணியும் இன்னும் சரியாகலை சார். அது இது மாதிரி கையில் இருந்து மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்லோபி பண்ணிட்டு அந்த இடம் மட்டும் அந்த வலி விடவே மாட்டேங்குது சார். மேற்காடையில் 2வது இல்லை இருந்து. வேற ஏதாவது ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? சிடி ஸ்கேன் இல்லாட்டி ஏதாவது எக்ஸ்ரேஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எதுவுமே பண்ணல சார். இதுதான் பார்த்தேன். இது பார்த்ததுல அவங்க இது மாதிரி பண்ண சொன்னாங்க. ஓகே, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் சார். மவுத் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் மாதிரி ஒரு இது மாதிரி ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது சரிங்க, 1 மாசம் இது பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் இதாகிடுச்சு, அதுக்கப்புறம் வாங்க எல்லோரை க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வலி போகவே மாட்டேங்குது சார். 1 month ஆகி. அந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா பெட்டராக இருக்கும் சார். இது ரொம்ப நாளாக இருக்குது சொல்கிறீங்க. அதனால அது பல்னால மட்டும் இல்லை, இது போனில் கூட ப்ராப்ளம், எலும்பில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். அதில் ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு டீப் சீட்டட் ஒரு டீப் இன்ஃபெக்ஷன், ஒரு கொஞ்சம் சிவியர் இன்ஃபெக்ஷன் மாதிரி கூட இருக்கலாம். அது அந்த டைமில் அது ஒரு சிடி ஸ்கேனில் தான் கிளியராக தெரியும். ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்னென்னு டிசைட் பண்ணலாம். நீங்கள் அது ஸ்கேன் வேண்டாம் அப்படின்னா ரொம்ப நாளாக இழுத்து அடிக்கக்கூடாதுங்க. அது ஜஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு கிளியர் பிக்சர் கிடைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ ஸ்கேன் பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா? பொதுவாக இந்த மாதிரி கான்ஜெனிட்டல் ட்ரமாட்டிக்னா ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ்லாம் பேஷண்ட்க்கு சொல்வீங்க கம்பல்சரியாக? ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராமா பேஷண்ட் வந்தோன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரோட்டோகால் இருக்குங்க. ஓகே. பேஷண்ட் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஷண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் வரணும். அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு ரிசக்சிடேட் பண்ணிவிட்டு பேஷண்ட்க்கு ஃபஸ்ட்டு லைஃப் த்ரெட்னிங் எதுவும் இல்லாமல் தே வில் சேவ் த பேஷண்ட் ஃபஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் பிளானிங் வாட் ஹேஸ் டு பி டன். ஜென்ரலி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இப்போது புதுசாக சிடி ஸ்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அ ப்ராப்பர் 3D மாடல். ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் மட்டும் தான் தெரிஞ்சது. இப்போ ஃபுல் 3D ஃபேஸே எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ யூ கெட் அ வெரி கிளியர் பிக்சர் அபவுட் எங்கே ஃப்ராக்சர் இருக்குது, என்ன ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு. அது பார்த்துட்டு தென் வி கீப் த ட்ரீட்மெண்ட் பிளான் ரெடி. பட் பேஷண்ட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஏன்னா பேஷண்ட் வந்த உடனே ரொம்ப ஸ்வெல்லிங்கோட வருவாங்க. அந்த ஸ்வெல்லிங் சப்சைட் ஆகணும். சிடியில் உங்களுக்கு போன் நீட்டாக தெரியும். பட் ஆனால் சாஃப்ட் டிஷ்யூ எங்கே கட்டாக இருக்குது, சீக்ஸில் என்ன கட்டாக இருக்குது, அதை அது கூட அசஸ் பண்ணணும். ஸோ பேசிக்லி
ஆஸ் ரூல் சேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்வே ப்ரீதிங் சர்க்குலேஷன் இதெல்லாம் செக் பண்ணிட்டு பேஷண்ட் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது நல்லாவே இடிமா ஸ்வெல்லிங் சப்சைட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் டேக் அப். நோ ஃபேஸ் ட்ராமா, நோ ஃபேஸ் ஃப்ராக்சர். எந்த ஃபேஸ் ஃப்ராக்சர் வந்து எமர்ஜென்சி சர்ஜரி கிடையாது. மோஸ்ட்லி இட் இஸ் நாட், எக்ஸப்ட் இஃப் இட் இஸ் ஹெட் ரிலேட்டட், பிரெயின் ரிலேட்டட். அப்போ வரைக்கும் இட் இஸ் நாட் அன் எமர்ஜென்சி சர்ஜரி. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டெபிலைஸ் த பேஷண்ட் அண்ட் தென் டேக் இட் அப். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் ஜெயலட்சுமி, ஒசூர்ல இருந்து கால் பண்றேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என்னுடைய பையன் 10 இயர்ஸ் கடவா பல்ல ஒரு பல்ல ஆடிக்கிட்டு இருந்தது. டென்டல் டாக்டர்கிட்ட போய் ஹலோ சொல்லுங்கம்மா. டென்டல் டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அந்த பல்லு வந்து என்ன 2 இயர்ஸ் கழிச்சு தான் விழும், நீங்க ரொம்ப ஆட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 டேஸ்க்கு மருந்து கொடுத்தாங்க. பட் ஆனா 2 டேஸ் கழிச்சு பல் விழுந்துருச்சு. ஆனா அதுக்குள்ளார பல்லு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூஸா ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளார இந்த பக்கம் 2 பல்லு, இந்த பக்கம் 2 பல்லு, மேல 2 பல்லு, கீழே 2 பல்லு, எதுவுமே ஆடல. டக்குன்னு விழுந்துருச்சு. விழுந்தது பார்த்தா அதுக்குள்ளார இருந்து இன்னும் பல்லு வந்துட்டு இருக்குது. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பல்லு விழுந்தது, மறுபடியும் ஆடுறதே இல்லை பல்லு. மறுபடியும் இன்னொரு பல்லு இன்னைக்கு நேற்று விழுந்திருக்கு. இது ஏதாச்சும் சத்து குறைபாடுனால விழுதா இல்ல இது நார்மலா விழுறது தானா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். இது ரொம்ப நார்மல் இதுங்க. உள்ளேருந்தே பல் வந்துட்டு அந்த ப்ரெஷர்னால தான் அந்த பல்லோட ரூட் ரிசார்வ் ஆகும். அந்த ப்ரெஷர்னால ரிசார்வ் ஆனதுக்கு அப்புறம் அது இது கண்டிப்பாக அது பல் ஆடணும் ரொம்பன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது சுற்றி இருக்க கம்ஸ் சப்போர்ட்டில் தான் அந்த பல் நிற்கும். ஒரு வாட்டி அந்த கம் சப்போர்ட்டை கம்மி ஆயிடுச்சுன்னா பல் விழுந்துடும். நீங்கள் சொல்கிற ஏஜ் 10 to 11, 12 இஸ் ரொம்ப நார்மல் ஏஜ். அந்த டைமில் தான் அங்கே பல் அந்த பல்ல இருக்க கடவா பல் வந்து விழும். அது விழுந்துட்டுக்கு அப்புறம் தான் அந்த கரெக்டாக அந்த பல் வரும் அந்த ஏரியாவில். 10 to 12 இஸ் த நார்மல் ஏஜ். இப்போ வரைக்கும் இப்போது நீங்கள் சொன்னது ரொம்ப நார்மல். ஸோ அதில் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாமக்கல் மாவட்டங்க. உங்கள் பேர் சார்? குமாருங்க மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. ஹலோ 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 சார். சார் ஒன்றும் இல்லை சார், பல்லில் வந்து மஞ்சளாக காரியாகுங்க சார் பிரதருக்கு. சரிங்க. அது எப்படிங்க சார் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க? அந்த மஞ்சள் கலர் வந்து நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம், நிறைய காரணத்தினால இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்கணும், நீங்கள் எனி ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாட்டி அந்த வெத்தலை பாக்கு ஏதாவது போடுற மாதிரி ஹேபிட் இருக்கா? அப்படி இருந்தானா ஜென்ரலி ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த மஞ்சள் கலர் இருக்கும் பல்ல. அதை நாங்கள் பல் பார்த்துட்டே சொல்லலாம் அது வந்து பேஷண்ட் ஸ்மோக் பண்ணுவாங்களா இல்லையான்னு. ரெண்டாவது வந்து டெபாசிட்ஸ் வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஏரியா க்ளீன் இல்லைன்னா அந்த ஏரியாவில் பாக்டீரியா வந்துடும். பாக்டீரியா வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம எச்எல்ஏ இருக்குது, கால்சியம் போய் டெபாசிட் ஆகிடும். அப்படி ஆனனா அந்த பாக்டீரியா மேலே அந்த கால்சியம் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீனிங் ஒரு ஸ்கேலிங் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை க்ளீனிங் பண்ணிங்கன்னா அது க்ளீன் ஆகிடும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சப்போஸ் அது வந்து அந்த ஏரியாவில் இருக்க தண்ணினாலே, சப்போஸ் ஃப்ளூரைடு இருக்க தண்ணியில் அதிகம் அதனால வந்திருக்குன்னா அது ஸ்கேலிங்கில் போகாது. அதை நம்ம ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம். பட் ஜென்ரலி அது வந்து ஸ்கேலிங்கில் மோஸ்ட்லி போயிடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, இப்போது இந்த மாதிரி கொஞ்சனிட்டிலே பார்த்தீங்கன்னா கிளிஃபின் பேலட்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கிளிப் அண்ட் பேலட் சொல்லுவாங்க. நிறையா மக்கள் வந்து பிறவியில் குழந்தை வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தை பிறந்த உடனே ஒரு
செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை மாறி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இதே இது ஹார்ட்டுக்குள்ளே ரொம்ப சீரியஸ் டிஃபெக்ட் தான் தெரியாது. ஆனால் இது மூஞ்சியில் கிளாரிங்காக தெரியும் லிப்பு. இது கிளெஃப்ட் லிப்புங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு மேல் உதடு மாத்திரம் இருக்கும். இன்னும் சில இதுக்கு உதடோட சேர்ந்து இந்த பல் இருக்கிற இடம் ஆல்வியோல சொல்லுவோம், அதுவும் இருக்கும். இன்னும் சில பேருக்கு உள்ள மேல் அன்னம் சொல்லுவாங்க, பேலட், அதுவும் பிளவு இருக்கும். இது பிளவு இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா ஒரு பக்கம் மூக்கோ இல்லாட்டி 2 பக்கம் மூக்குலேயும் பிளவு இருக்கும். இப்போ என்ன ஆகிடுது, வாயும் நேசல் ஓரல் கேவிட்டி நேசல் கேவிட்டி ஒன்றாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைக்கு பிறந்த உடனே பால் குடிக்கிறது இஸ் அ ப்ராப்ளம். டாக்டர் சுரேஷ் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய மல்டி டிசிப்ளின். ஸோ குழந்தை டாக்டர் இப்போ வந்து பீடியாட்ரிக்ஸ் நியூனேட்டாலஜிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அந்த குழந்தை ஃபஸ்ட்டு 1 days 2 daysலேயே எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உயிர் வாழ்கிறதுக்கு உணவு வேணும். ஸோ அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு 6 months பாலில் தான் இருக்குது, அம்மா பாலில் தான் இருக்குன்னா பால் எப்படி குடிக்கிறோம் அந்த வழிமுறையை சொல்லித்தரணும் அவங்களுக்கு. அந்த பெற்றோர்களுக்கு ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல எனக்கு என்ன இருக்குன்ட்டு. ஸோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கணும். இது ஒன்றும் கவலைப்படாதீங்க, இட் இஸ் கரெக்டபிள். குழந்தையால் நல்லா பால் குடிக்க முடியும், நல்லா சாப்பிட முடியும், ஓரல் காம்பிட்டன்ஸ் சொல்லுவோம், அது போயிருக்கும், நல்லா பின்னால் சாப்பிட முடியும், இது மாதிரி பல்லையும் கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்ல முடியும். அப்புறம் உள்ளே இருக்க பேலட்டையும் ரிப்பேர் பண்ணலாம். இந்த லிப்பை வந்து யூஸ்வலாக 3 மாதத்தில் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. பேலட்டை வந்து பேச்சு வர நேரம் 10 மாதத்துலேருந்து 12 மாதத்தில் ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையில் பண்ண முடியும். இது வந்து குளோபலில் வேர்ல்டு வைடு 2000லேருந்து ஸ்மைல் ட்ரெயின் ப்ராஜெக்ட்னு டு ரீச் த அன்ரீச்ட் நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 பேர் ஒரு 1000 லைவ் நார்மல் பர்த்ஸில் இந்த மாதிரி பிறவியிலேயே குறைபாடுகளோடு இருக்காங்க. கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட், அது கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மைலை கொடுக்கணும். ஸ்மைலை கொடுக்கணும்னா அந்த உதடு பல்லெல்லாம் முக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லிப்பையும் பேலட்டையும் கரெக்ட் பண்ணுறோம். அந்த லிப்புக்கு பேலட்டுக்கு நடுவில் இருக்கிற டீத் பேரிங் செக்மெண்ட் ஆல்வியோலஸ் அது கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் எங்களுடைய நண்பர்கள் தேவைப்படுறாங்க. யார் இந்த டென்டல், நாங்கள் வந்து டென்டல்னு சொன்னால் தான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோனேட்டிக் சர்ஜன்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பல்ல அழகுபடுத்துவோன்ட்டு இருக்கோம். அந்த பேலட்டை வந்து 10 மாதத்துல 12 மாதத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தை பேச ஆரம்பிக்கும். இது ரெண்டுத்துலேயும் முக்கியமாக என்ன ப்ராப்ளம் வந்துடும்னா இந்த இயர் ஓப்பனிங், ஏன்னா ஓரல் கேவிட்டி நேசல் ஒன்று இயர் இன்ஃபெக்ஷன் வந்துருக்கும். ஸோ இயர் இன்ஃபெக்ஷன் வந்து சில பேருக்கு காது கேழாமல் போயிடும். ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம், பீடியாட்ரிஷியன், பிளாஸ்டிக் சர்ஜன், பீடியாட்ரிஷியன், அப்புறம் அந்த குழந்தைக்கு 3 மாதம் 10 மாதம் மயக்க கொடுக்குது மயக்க டாக்டர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், பீடியாட்ரிக் சர்ஜன், ஆர்த்தோனேட்டிக் சர்ஜன். ஸோ ஒரு 6 டீம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஐடியா என்னென்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா திருப்பி அங்கே ரெஃபர் பண்ண வேண்டாம். இதுதான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வி ஆர் ட்ரைங் டு டெவலப். ஓகே. ஸோ எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டலே முடிச்சு அவங்க வந்து காசு செலவழிக்கிற பற்றி யாருமே வருத்தப்படுறாங்க. ஆனால் நான் இங்கேருந்து போகக்கூடாது. ஸோ எவ்ரிதிங் மஸ்ட் பி அவைலபிள் அண்டர் ஒன் ரூம். பீடியாட்ரிக் ஹெல்ப்பு, அனஸ்டெடிக் ஹெல்ப்பு, பிளாஸ்டிக் சர்ஜரி ஹெல்ப்பு, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி ஹெல்ப்பு, அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி ஆல்சோ. இஎன்டி ஒர்க் வேணாலும் இஎன்டி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிறவியிலேருந்து இவங்க வந்துட்டாங்கன்னா ஃபாலோ அப் வந்து அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்துட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு லிப்பை பண்ணுறோம், அதுக்கப்புறம் பேலட்டை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆல்வியல் டீத் பேரி செக்மெண்ட் பண்ணுவோம், அப்புறம் மூக்கை கரெக்ட் பண்ணுவோன்ட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ அந்த மூக்கு கரெக்ட் பண்ணுறது கரெக்டாக மேரேஜுக்கு ஒரு 2 மாதம் முன்னால் வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைலை கரெக்ட் பண்ணுவோன்ட்டு இருக்கோம். சில பேர் கம்மி ஸ்மைல் தெரியும். ஸோ ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 சர்ஜரியிலேருந்து 8 சர்ஜரி வரைக்கும் மினிமம் தேவைப்படும். மினிமம் 3 to 4 சர்ஜரிஸ், மேக்ஸ் 8 சர்ஜரிஸ் கரெக்ட் பண்ணுறது. இது பெரிய பிரான்ச். ஸோ இது பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் பண்ணுறாங்கன்றது. இப்போ அவர் சொன்ன ஒரு கிரே ஏரியா. பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் இல்லாத இடத்துல பீடியாட்ரிக் சர்ஜன் பண்ணுவாங்க, இவங்க 2 பேர் இல்லாத ஓரோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகிடுதுன்னா உதடுன்னு வரும்போது ஸ்கின் இல்லையா வெளியில். ஸோ மக்கள் மத்தியில் பிளாஸ்டிக் சர்ஜன் தான் நல்லா பண்ணுவாங்க. இதுதான் வரும். இப்போது ஹார்ட்டுக்குன்னா கார்டியாலஜிஸ்ட்னு தெரியும், இப்போ இதுக்குன்னா கார்டியாலஜிஸ்ட்னு தெரியும். ஐ மீன் ஓரோ மேக்ஸிலோஃபேஷியல் பிளாஸ்டிக் சேர்ந்து தான் பண்ணுவாங்கங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் லிப்பை பண்ணிடுறாங்க, பேலட்டை பண்ணிடுறாங்க, இந்த டீத் பேரி செக்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அந்த ஓட்டை இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக உணவு இல்லாட்டா நீர் மூக்குக்கு போயிட்டுருக்கும். அந்த நேசல் டுவாங் சொல்லுவோம். அவங்களுக்கு சரியான பேச்சு இருக்குது, அவங்களுடைய பேசுகிற பேச்சு வந்து க்ளீனாக இருக்காது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டபிள் ஆப்சண்ட் ஆகிடும். ஒரு பாதி மூக்கே ஆப்ஷன் ஆகிடும், இல்லை ஒரு கால் பாகம் அரை பாகம் லிட்டே ஆப்சண்ட் ஆகிருக்கும், இல்லை 2 கண்ணுக்கு இடைவெளி பெருசாக இருக்கும்.
இந்த சைனீஸ் நோஸ் சொல்லுவோம் இல்லையா, ஹைப்பர்டிலாரிசம். இன்னும் சில பேருக்கு நோஸே சப்பையாக இருக்கும். அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெமிஃபேஷியல் அட்ரஃபி, ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸே சின்னதாக இருக்கும், சுருங்கி போயிருக்கும். ஸோ இந்த கண்ணு இருக்கும், அது கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகே, இதெல்லாமும் இந்த இதில் வர்றது தான். அந்த ரேர் கிரேனியோஃபேஷியல் கிளப்ஸில் மூஞ்சி மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கல்னு சொல்ல மேலே கிரேனியோஃபேஷியல் அதுவும் சேர்ந்துருக்கும். சில பேர் கீழ்தாடையிலையும் அந்த மாதிரி கிளப்ட் இருக்கலாம். அப்போ கிளப்டும் போது இந்த எலும்பையும் கரெக்ட் பண்ணும், பல்லையும் கரெக்ட் பண்ணும், இதுக்கு மேலே இருக்க தோலையும் கரெக்ட் பண்ணால் ஒரு பூரண அறுவை சிகிச்சை கொடுத்தா தான் த ரிசல்ட், தி அவுட்கம் வில் பி வெரி குட், ஏஸ்தட்டிக்லி ப்ளீஸிங்காக இருக்கும். ஓகே. ஸோ பிறவியில் இந்த பிளவு ஏற்படும்னு சொல்வீங்க இல்லையா, அது எதனால ஏற்படுது ஆக்சுவலாக? அதான் இப்போ வந்து நிறையா ப்ரிவென்டபிள்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த செக்ஸுங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அந்த அல்ட்ராசவுண்ட் சொல்லக்கூடாதுன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு உயிர் இன்கம்பேட்டிபிள் டு லைஃப்ங்கிற இது வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி சொல்லிடுறாங்க. இது கூட லிப்பு பேலட் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ நோ தி சர்ஜரிஸ் அட்வான்ஸ் டு ஃபீட்டல் சர்ஜரி. ஓகே, யூட்ரஸ்குள்ளே பண்ணலான்னா இன்னும் ஹை லெவல். இது அம்மா ஒரு லைஃப் இருக்குது, அது உள்ள யூட்ரஸ்குள்ளே இருக்கிற குழந்தையோட லைஃப், அது வந்து ஹைலி மைன்யூட் மைக்ரோ சர்ஜிக்கல் ஒர்க் மாதிரி வரும். இன்னும் அது வந்து இன்னும் இந்தியாவில் வரல. வந்ததுன்னா வச்சுங்களேன், டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தைக்கு லிப்பு கரெக்ட் பண்ணிடலாம், அப்புறம் பேலட் கரெக்ட் பண்ணலாம். இன்னும் அதை விட அட்வான்ஸ்னால் ஜெனட்டிக் ஸ்டடிம்பாங்க. ஓகே, அப்பா அம்மா ஒருவேளை இந்த பிளட் குரூப் பார்க்குற மாதிரி ஜெனட்டிக்ஸ் மேப்பிங் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருக்கு பிறக்க குழந்தை. அது எப்படின்னா நாங்கள் இப்போ எப்படி ஹெரிடிட்ரி, ஒருவேளை அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா பிறக்க குழந்தை 5 out of 1000 சான்சஸ் இருக்கும். ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா செகண்ட் குழந்தை ஸ்டாண்டர்ட்ஸ் மோர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் திஸ் ப்ராப்ளம். ஓகே, கிளினிக்கலாக பார்த்துட்டு சொல்ல முடியும். பட் அவங்களுக்கு டிஎன்ஏ ஜீன் மேப்பிங் பண்ணாங்கன்னா இன்னும் துல்லியமாக சொல்ல முடியும், அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹலோ, என் பேர் காயத்ரிங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ரூட் கெனல் பண்ணியிருக்கேங்க. அப்போ அந்த ரூட் கெனல் பண்ணதுல எனக்கு வந்து லைட்டா ஹீட் பட்டா கூட ஒரு பெயின் இருக்கு. இது ரூட் கெனல் பண்ணது ஃபால்ட்டுங்களா இல்ல என்ன? எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்களேன். மோஸ்ட்லி ரூட் கெனால் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து அந்த பல்ல எந்த சென்சேஷன் இருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த பல்ல நீங்கள் ஏதாவது ஹாட்டாக சாப்பிட்றீங்க, கோல்டாக சாப்பிட்றீங்கன்னா எந்த எஃபெக்டும் இருக்காது ஜென்ரலி ரூட் கெனால் பண்ணதுக்கப்புறம். பிகாஸ் ரூட் கெனாலில் என்ன பண்ணுறோம், அந்த பல்ல இருக்குது, பல்ல சப்ளை பண்ணுற நரம்பு நம்ம எடுத்துடுறோம். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து பல்ல எந்த சென்சேஷனும் இருக்காது. சப்போஸ் அப்படி இருக்குன்னா தட் மீன்ஸ் ரூட் கெனாலில் கூட ஃபால்ட் இருக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? குமாரமலைக்கிலிருந்து பேசுறேங்க. என் பேர் தனலட்சுமி. என் பையனுக்கு முட்டி வலிங்க, அதை பற்றி டாக்டர் பேசணுங்க. முட்டி வலியா? ஆமாங்க. ஓகே, முழங்கால் வலி. முழங்கால் வலி இல்லைம்மா, இன்னைக்கு டாபிக் வந்து பல் சம்மந்தப்பட்ட முக சம்மந்தப்பட்ட சீரமைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து நிறைய பேர் டாக்டர் சுரேஷ் சொல்லுவாங்க பல் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு ப்ரீவியஸ் காலர் கூட கேட்டார், பல் வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பல் கூசுது, டூத் சென்சிட்டிவ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மெத்தா இல்லை உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்குமா? சரி, எப்போ அது கூசு பல் அப்படின்னீங்கன்னா, சில பேர் வந்து அவங்க ஹைஜீன் ரொம்ப பேடாக இருக்கும். அந்த டைம்லன்னா டெபாசிட்ஸ் ரொம்ப அதிகமாகும். டெபாசிட்ஸ் அதிகமாகனா என்ன ஆகும், அந்த கம்ஸோட லெவல் கீழே இறங்கிட்டே இருக்கும். இஃப் யூ லுக் அட் அ டூத், அந்த வெளியே தெரியுது ஒயிட் கலர் பார்ட் எனாமல், அது மட்டும்தான் ஹார்டாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்க ஏரியா, ரூட்டோட ஏரியாஸ் ஆர் ஆல் சென்சிட்டிவ் ஏரியாஸ். ஓகே, சரிங்களா? தட் இஸ் வை அதனால தான் அந்த கம்ஸ் கவர் பண்ணுது அதுக்கு. ஸோ டெபாசிட் ஆகிட்டே இருந்தால் அந்த கம் லெவல் இறங்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் the root gets exposed. ஓகே, அந்த டைமில் தான் பல் கூசும். பட் அது பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கம்ஸ் ரிட்டர்ன் அந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி the சென்சிட்டிவிட்டி போயிடும். ஓகே, ஸோ அதுக்காக வாட் ஜென்ரலி நாங்கள் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இருக்குது, ஓகே ரொம்ப கம் லெவல் கம்மி கீழே இருக்குது அப்படின்னா வில் ஸ்டார்ட் ஆன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பேஸ், ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பேஸ். ஸோ என்ன ஆகும்னா அந்த இட் வில் பி லைக் அ கேர், அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்.
என்னோட கேள்வி வந்து என்னோட தங்கச்சிக்கு தாடை எழுத்து அதுக்கு முன்னாடி உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். நான் விருகம்பாக்கத்துல இருந்து கால் பண்றேன். எனது பெயர் குமார். என்னோட தங்கச்சி 18 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்களுக்கு தாடை எலும்பு ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே. அதுக்கு முகமே வந்து கீழ்ப்பகுதி ரொம்ப சின்னதா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் கேள்வி. முகச்சீரமைப்பு மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இட்ஸ் கால்டு மைக்ரோக்னாத்தியா. அப்படின்னா என்னென்னா கீழ்த்தாடை சின்னதாக இருக்குன்னா அந்த பேசிக்லி அது ஈஸ்தட்டிக் ப்ரொசீஜர். அது கீழ்த்தாடை வந்து அதை வாய்க்குள்ளேருந்து ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த தாடை முன்னாடி கொண்டு வந்துடலாம். மேல் தாடை எந்த லெவலில் இருக்குது, சேம் ஹைட்க்கு சேம் லெவலுக்கு சேம் லெங்க்த்துக்கு கொண்டு வந்துடலாம். சர்ஜரி பர்சே ரொம்ப நேரம் ஆகாது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும். அதனால ஒரு 1 month நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுக்கப்புறம் இந்த டயட் எல்லாம் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸோ போன் வில் பிகம் நார்மல் அண்ட் ஹார்ட். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், அடுத்ததாக கேன்சர் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. கேன்சர்னால வந்துட்டு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கும் நிறைய ரோல்ஸ் இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள்ல? அதாவது ஹெட் அண்ட் நெக் கேன்சர், இப்போ பரவலாக கேன்சருங்கிறது நோய் சம்மந்தப்பட்டது இல்லையா? கேன்சர்னால் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது மூஞ்சியில் கேன்சர், ஸ்கின் கேன்சர்னு ஆப்வியஸாக தெரியும். டெர்மடாலஜி போய் ரெஃபர் பண்ணுவாங்க, அதை எடுத்துடணும். பட் வாயில் புற்றுநோய் வரும்போது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ முதல்ல ஜெனரல் சர்ஜன்ஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் ஃபிசிஷியன் பார்ப்பாங்க. ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு வந்து ஒரு இன்டெகிரேட்டட் மல்டி மோடாலிட்டி அப்ரோச். அறுவை சிகிச்சை மாத்திரம் கிடையாது, மருந்துகள் கொடுக்கணும், கீமோதெரப்பின்னு, அப்புறம் இரிடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு மேலே என்னென்னா இன்னொரு பக்கம் இருக்குது, நம்ம மறந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கோம். என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ், லேப்ஸ், அதுமாதிரி ரேடியோ இமேஜிங் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேன்சர் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் உருவெடுத்து வந்துருச்சு. ஒரு காலத்தில் கேன்சர்னால் டெத்து தான் இருப்பாங்க. இப்போ ஏர்லி கேன்சர் ஏர்லி டிடெக்ஷன் வச்சுக்கோங்களேன். நம்மளால் இந்த டிசீஸ் ஃப்ரீ இன்டர்வல் சொல்லுவோம். நிறைய 5 years 10 years இருக்கலாம். ஒருத்தர் சொல்லுங்கள் 60 வயசில் வர்றாரு, இல்லைங்க இது பண்ணிட்டா 10 வருஷம் இருக்கலாம்னா அந்த 10 years அவர் நிறைய வேலை செஞ்சிடலாம். டிசீஸ் ஃப்ரீ இன்டர்வல் சொல்லுவோம். அது செய்ய முடியும். இதுக்கு மூல காரணம் வந்து சர்ஜரி, மெடிசன் அஸ் வெல் அஸ் ரேடியேஷன். நாங்கள் சர்ஜரி பண்ணும்போது சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கேன்சர் பாட்டை முதல்ல எடுத்துருவாங்க. அந்த கேன்சர் போகிற லிம்ஃபேட்டிக்ஸ் ட்ரைனேஜ் ஏரியாவும் எடுத்துகிட்டு அவங்க ஒரு 2 hours 3 hours டிபெண்டிங் அப்பான் த ரிலீஷன். அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, மெயினாக ஓரல் கேன்சர்ஸ் மாத கான்சர் ஹெட் அண்ட் நெக்கில் கீழ் தாடி இல்லை மேல் தாடி அவங்க எடுத்துருவாங்க. இப்போ தாடையில் இருக்க பல்லு சேர்ந்து போயிடும். இப்போ இதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பெரிய ஓட்டையாக இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். முகத்தில் ஒரு பாதி கண்ணமோ பாதி தாடையோ இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வி கால் இட் ஓரோகுட்டினஸ் ஃபிஸ்டுலா. ஓகே. ஸோ அவரால் சரியாக மூச்சு விட முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. ஓகே. நார்மல் ஒர்க் எதுவுமே பண்ண ஏன்னா கேன்சர் இவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்னைக்கு கேன்சர் எடுத்துட்டாங்க. இது கான்ஸ்டண்ட்டாக அவருக்கு நமக்கு புற்றுநோய் இருக்கே, இதை ஒன்றும் கரெக்ட் பண்ண முடியலேன்ட்டு இது நாள் வரைக்கும் நிறைய இடத்துல இருக்கு. இதுதான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்க ஐ கேப்ஸில் வி ஹேவ் அ செப்பரேட் டிவிஷன். Okay. The oncological reconstruction, cancer reconstruction. We have people who have trained people, expertise in that. Okay. அது வந்து plastic surgeon trained in cancer. நம்ம மேக்ஸிலோஃபேஷியல் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ கீழ் தாடை மாத்திரை போச்சு ஒரு உதாரணம் சொன்னோம்னா அவர் ஸ்கின்னோடு எடுத்துகிட்டு தாடை எலும்பு பல்ல எடுத்துருவார். நாங்கள் வந்து தாடை ஒரு மேல் தாடை கீழ் தாடிக்கும் கரைச்சி அந்த அக்ளோஷன் சொல்கிறார் பார்த்தீங்களா, மேல் தாடியும் கீழ் தாடியும் மாறி மாறி போகும்போது கரெக்டாக பிளேட்டிங் ப்ரீ பிளேட்டிங் சொல்லுவாங்க, அது கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார். அதுக்கு ஏற்ற அளவில் காலிலேருந்து சின்ன எலும்பு ஃபிபுலாங்கிறது எடுத்து தோலோடு எடுத்து ரத்த குழாய் மூலமாக கீழே கட் பண்ணி மேலே அது வந்து மைக்ரோ சர்ஜரி, ரீகன்ஸ்ட் மைக்ரோ சர்ஜரி இங்கே வந்து பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சது ஆகும். ஸோ கீழ்தாடை எலும்பு உள்ள லைனிங் வெளியில் கவர் கொடுத்துருவோம். இப்போ அவருக்கு பல்லு இல்லை. சில பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதே கேன்சர் இல்லாமல் சில கட்டிகள் வரும். அப்போது வந்து ப்ரைமரி ஆஸ்டியோ இன்டெகிரேஷன் சார் சொன்னால் பார்த்தீங்களா, ஸ்க்ரூ போட்டு செயற்கை பல்லையும் பொறுத்துருவாங்க. ஓகே. நான் எவ்வளோ தூரத்துக்கு அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டீம் அப்ரோச். மேஜர் சர்ஜரி சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அவர் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனு பிளாஸ்டிக் சர்ஜன் ப்ளஸ் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். இந்த பேஷண்ட்டை உள்ள அனஸ்தீசியா கொடுத்தா நாங்கள் பண்ண முடியும், பெரிய ஸ்பெஷலைஸ்ட் அனஸ்தட்டிஸ்ட். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் அவரை மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்டென்சிவிஸ்ட். எல்லா ஃபெசிலிட்டிஸும் வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸ்பர்டிஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டீம் தான் வி ஹேவ் அட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. அடுத்த கால் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர்.
ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கோமதி பேசுகிறேன் மேடம். காசி தர்மத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் நெல்லை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் என்னோட முகமெல்லாம் சிதைஞ்சு போச்சு. அதை டாக்டர் முத்துகிருஷ்ணன்றவர் எனக்கு தாடைகள்லாம் கரெக்ட் பண்ணி அடிப்பகுதியில் ஒரு கம்பி வச்சு கட்டியிருக்கேன்னு சொன்னார். ஆனால் நான் எனக்கு இப்போ அடிப்பகுதியில் ஒரு பல்லு சொத்தையாக இருக்குது. நான் அதை எடுக்கலாமா, இல்லை அதே டாக்டர்கிட்ட தான் கொண்டு போய் காணிக்கணுமா? அதே டாக்டர் காமிக்கிறது நல்லது, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் தானே ஏற்கனவே உங்களை பார்த்தாரு. சார், என்னோட முகத்தையே கரெக்ட் பண்ணது அவர் தான் சார். அதான் அவர்கிட்ட தான் காமிக்கணும். அவர் மேலே தான் நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு போய் காமிச்சு. அவர் கண்டிப்பாக இது சின்ன விஷயம் தான், அந்த கம்பி எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சீக்கிரம் எடுத்து விட்டுருவார். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்தது சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ராமாலே இப்போ போன காலர் கூட கேட்டாங்க, வாயில் ரொம்ப வருஷமாக கம்பி இருக்குது, இப்போ எடுக்கவே இல்லை இன்னும் அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ராமாவில் வேறு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு? இந்த ட்ராமாவுக்கு மெயின் காரணமே 2 வீலர் தாங்க. 2 வீலர் மெயினாக, அதுவும் ஹை வெலாசிட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா சில சமயம் இன்னோசன்ட் விக்டிம்ஸ் வந்துடுது. அதனால் 2 வீலருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதுவும் இந்த ஹெல்மெட் போடணுமா வேண்டாமான்னு. சில பேர் ஹெல்மெட்டை கையில் வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க, இவங்களாம் அடிபடுறது. ஹெல்மெட்டை போட்டால் மாத்திரம் பார்த்தா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கரெக்டாக போடணும். ஏன்னா ஹெல்மெட் போட்டிருந்தா கூட தலைக்கவசம் தலையை காப்பாற்றிடுது. ஆனால் பேன் ஃபேஷனில் முன்னால் வெயில்ஸ் மாதிரி இந்த அக்ரிலிக் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு தானே இருக்குது, அடிபடலாம். கண் அடிபடலாம், கண்ணை சுற்றி இருக்க எலும்பு அடிபடலாம். எலும்புக்கு இப்போ 2 கண்ணுக்கு நடுவில் நேசல் போன் அடிபடலாம். அதே மாதிரி மேலார் போன் முகத்தை அழகுபடுத்துகிற போன்ஸ் அதுவும் இன்ஜுரி ஆகலாம். மேல் தாடை கீழ் தாடைன்னு ஃபேஷியல் மேக்ஸிலி சில பேருக்கு ஐசோலேட்டடாக ஒரு போன் 2 போன் ஆகும் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா. சில பேருக்கு எல்லா போன் பேன் ஃபேஷியல் ஃப்ராக்சர் சொல்லுவோம். ஓகே, இந்த பேஷண்ட்ஸ் வந்து அடிபட்ட உடனே அவங்க முகம் கம்ப்ளீட்டாக மாறிடும், பெரிய ஸ்வெல்லிங் வந்துடும். எங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன, மெஜாரிட்டி 50% ஆஃப் தி ரோட் டிராஃபிக் இன்ஜுரி அலாங் வித் ஃபேஷியல் இன்ஜுரி ஹெட் இன்ஜுரி இருக்கும். ஹெட் இன்ஜுரி இஸ் லைஃப் த்ரெட்டனிங். அதனால் அவங்க தான் முதல்ல எடுத்துப்பாங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் 2 விஷயம் மெயின். ஒன்று வந்து மூக்கு வாய் இருக்கிற இடம் அடிபடுறதுனால மூச்சு விடுறது கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த ஏர்வேவை கரெக்ட் பண்ணால் தான் உயிர் வாழ முடியும். அதான் இந்த கோல்டன் பீரியட் நம்ம சரி. அதனால தான் பிளாட்டினம் ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ரஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. நம்ம இப்போ கூட ஆம்புலன்ஸுக்கு வழிபடுறதில்ல, மக்களுக்கும் தெரியறதில்ல, ஒரு டிசிப்ளின் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் வந்தால் தான் ஏர்வே 3 நிமிஷம் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அவர் இறந்துருவார். ஏர்வேக்கு அடுத்தது வந்து ப்ரீத்திங், மூச்சு விடணும். இன்னும் இதோடு சேர்ந்து எலும்பு ப்ரீத்திங் மூச்சு விட முடியல வச்சுங்க, உள்ளே ஏதாவது பார்ட்டிகிள் இல்லை பிளட்டே அடைச்சிட்ருக்கலாம், அதை எடுக்க வேண்டியிருக்கோம். ஓகே, சர்க்குலேஷன் இல்லை. சில பேர் அன்கான்ஷியஸாக இருப்பாங்க, தட் மீன்ஸ் அசோசியேட்டட் ஹெட் இன்ஜுரி. ஸோ இவங்க வந்து எமர்ஜென்சி, சுரேஷ் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் உயிரை காப்பதுக்கான ரிசஸ்டேஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் அந்த பீரியட் ஒன்று. அதுக்கப்புறம் வீல் டேக் ஹிம் ஃபார் சிடி. இப்போ வந்து வெல் அட்வான்ஸ்டு, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரேடியோ இமேஜிங் சப்போர்ட் ஃப்ரம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி லேப், இவர் உடனே ஆப்ரேஷன் பண்ணலாமா கூடாதான்னு, அவர் கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி, எங்களுக்கு பிளட் கெமிஸ்ட்ரி வேணும், அது கொண்டதுக்கு உடனே அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அது ரேடியோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற சிடி ஸ்கேனில் போயிட்டால் அவங்க அப்படியே 3D இமேஜ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 3D இமேஜில் ஸ்கின் டேமேஜையும் பார்க்க முடியும், எங்களால் ப்ராக்டிஸையும் பார்த்துக்க முடியும், நாங்கள் அசஸ் பண்ணிடலாம். ஸோ அனட்டாமிக்கல் இன்டிகிரேட்டிவ் அதை ரீக்ரியேட் பண்ணணும். சர்ஜரி 4 மணி நேரம் பிடிக்கலாம், 8 மணி நேரம் பிடிக்கலாம். அதோடு சேர்ந்து மேல் தோலில் அடிபட்டிருக்கும், லிப் இன்ஜுரி இருக்கும், ஐலிட் போயிருக்கும், காது போயிருக்கும், அதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும். பட் அவர் உயிருக்கு எது தேவையோ அந்த சர்ஜரி முதல்ல பண்ணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சமயத்தில் மூச்சு விடல கஷ்டம் இருந்தால் ட்ரக்காஸ்டமின் சில சமயம் நெக்கில் போட்டுருவோம். இது பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். பண்ணோம்னா அவர் மூச்சு விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட அடுத்த காலர் ரொம்ப நேரமாக லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஸ்ரீரங்கத்தையும் பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருமா? பாமா பேரு. உங்கள் டிவி வால்யூம் ஃபுல்லாக மியூட் பண்ணணும் என் டாக்டர். என் பேச்சுக்காக கேட்குறேன். கேளுங்க.
குழந்தைக்கு பல் வளரவே இல்லை. குழந்தைக்கு பல் வளரவே இல்லை, மேல் பல்லாம் வளரவே இல்லை. சரியா? குழந்தைக்கு என்ன வயசாயிருக்கு? 5 வயசு ஆகுது சார். 5 வயசு. பால் பல்ல வரல நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, பல் சின்ன குட்டியா இருக்கு, பல் ஏன் வளரல. சரிங்க. அது வந்து 5 வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே ஒன்று கிடைக்கும். அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து பல்லோட அந்த பட் இருக்கா இல்லையான்னு. சில பேருக்கு அந்த மாதிரி கண்டிஷன் வரலாம். பட் அதனால வந்து பர்மனெண்ட் பல்லோ வராதுன்னா அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்ரே தான் உங்களுக்கு பெஸ்ட்டு இது ஐடியா கொடுக்கும். இது பால் வரப்போதா இல்லையான்னு. சில டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் ஆனால் 5 வயசு தான் ரொம்ப டிலே இருக்குனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீடோடான்டிஸ்ட்னா குழந்தைங்களோட டென்டிஸ்ட் அவர் பார்த்துட்டு ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மஞ்சு ஃப்ரம் சென்னையில இருந்து பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து 6 years பேக் வந்து கேன்சர் வந்தது டங்க்ல. அது சர்ஜரி பண்ணியாச்சு. ஆனா வந்துட்டு இந்த இது தாடையில வந்து காதுல இருந்து இது தாடை நடுவுல வர சர்ஜரி பண்ணிருக்காங்க. அது வந்து தழும்பு பெருசா இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? ஸ்கார் ரிவிஷன் பண்ணலாம். பட் ஆனால் கேன்சர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பேஷண்ட்ஸுக்கு பார்த்து தாமா பண்ணணும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுது. அதாவது ஏஸ்தட்டிக் பிரின்சிபிள்ஸோடு பண்ணுறதுங்கிறது. அந்த ஸ்கார் கொஞ்சம் விகாரமாக இருந்ததுன்னா அந்த ஸ்காரை மாற்றி அமைச்சிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் முருகேசன் பேசுகிறேன், திருப்பூர்ல. டாக்டர் உங்கள் டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க சார். சரிங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். இது வந்து வேர்த்திட்டு பண்ணிக்கிறேன் பல்லுக்கு. சொல்லுங்க. அவன் ஹோல்ஸ் போட்டு வளைச்சி விட்டுருக்காங்க. அது 1 month கழிச்சு கேப் போடன்னு சொல்றாங்க. சரி, போடணுமா? வேர் சிகிச்சை பண்ணும்போதே கண்டிப்பாக கேப் போடணுங்க. வேர் சிகிச்சை பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த பல்ல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஏதாவது ஹார்டாக கடினமாக ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, கடலை முட்டை மாதிரி அது கூட எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பல் உடஞ்சிரும். ஸோ அந்த சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதில் கேப் போடணும். நீங்கள் பல் கலர்லேயே தான் கேப் போடணுன்னு அவசியம் கிடையாது. எந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட கேப் வரும். அதுவும் எப்படி உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கேப் போடலாம். பட் டெஃபினட்டாக 100% கேப் போட்டு தான் ஆகணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்க ப்ளீஸ். வணக்கம். ஹலோ டாக்டர், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜெயராமன். நான் 69 வயசா இருந்து நான் மடிப்பாக்கம் கீழ்கட்டையிலேருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர்கிட்ட கொடுங்கம்மா. சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க. அம்மா, எனக்கு வந்து ஒரு ஒரு 7-8 பல்ல இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட கட்டினேன். அவ கட்டினவ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ என்னமோ தெரியல, அவ கீழெல்லாம் வந்து சாதம் பூந்துக்கிறது. அது ப்ராக்டிக்கலா இன்கன்வீனியன்டா இருக்கு. நான் உடனே அது எனக்கு சுத்தம் பண்ணலன்னு எடுத்து வச்சுட்டு நான் ஒரு வருஷமா நல்ல எக்ஸ்பர்ட் டாக்டருக்காக அலைகிறேன். இருக்கிற இன்னொரு 7-8 பல்ல எடுத்துட்டு மொத்தமா எனக்கு பக்காவா பண்ணி கொடுத்தா தேவையில்ல. எனக்கு வந்து இப்ப எனக்கு சாப்பாடு இல்லாததுனால ஆகாரம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேம்மா. எனக்கு டாக்டர் கிட்ட இருந்து ஒரு நல்ல டாக்டர் அட்வைஸ் வேணும். நான் மடிப்பாக்கத்து ஏரியாவில் இருக்கேன். 6-7 பல்லு மட்டும்தான் இருக்குன்னாம்மா. நீங்க எப்போ வேணா நீங்க மொத்தமா எனக்கு இருக்கிற பல்ல பூரா எடுத்து போட்டுடணும். எனக்கு வந்து 6-7 பல்ல புடுங்கினால ஒழிய அந்த புடுங்கின இடம் எல்லாம் வேற ஏதோ ப்ரெஸ் பண்ணி விட்டா அந்த ப்ரெஸ் பண்ணி விட்டது வழியா சாதம் அடியில பூந்துக்கிறது. எனக்கு பிராக்டிக்கலா பேச முடியல, நாக்கெல்லாம் பிறல்றது. இது எனக்கு பிராக்டிக்கலா இன்கன்வீனியன்டா இருக்குன்னு அதை எடுத்து போட்டுட்டு 1 வருஷமா பல்லு இல்லாம தவிச்சுட்டு இருக்கேன். சரிங்க, அந்த 6-7 பல் எடுத்திருக்காங்க இல்லையா, அங்கேயே எந்த மாதிரி செட் போட்டிருக்கீங்க? அந்த கழட்டி போடுற மாதிரி செட் போட்டிருக்கீங்களா இல்லை ஃபிக்ஸடாக போட்டிருக்கீங்களா? கழட்டி போடுற மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் பாட்டம்ல எல்லாம் வச்சிருக்கேன் கையில். அதில் என்னமோ ஒரு
அந்த அடி உதடுல லேயரா போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் உள்ளெல்லாம் சாதம் பூந்துக்கிறது. எனக்கு அது வேண்டாம். மொத்தமா எடுத்துட்டு மொத்தமா நல்ல பிராண்டடா கொடுத்து எனக்கு ஒரு நல்ல புத்தாலியான டாக்டர் வேணும். அதுக்காக தவிக்கிறேன் டாக்டர். சரி, அப்படி இருக்குன்னா நீங்கள் வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஒரு வாட்டி. நாங்கள் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதில் எல்லாமே எடுக்கணுமா இல்லை அந்த 6-7 பல் எடுத்திருக்கீங்க அந்த இடத்துல கூட நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இது சில டைம் வந்து சப்போஸ் அந்த அளவு எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது கேப்ஸ் வரலாம். பட் அது கம்ப்ளீட்லி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இஷ்யூ தான். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் எப்போ வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்கள் அசஸ் பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் அதுக்கு பண்ண முடியும்னா பார்த்து சொல்கிறோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இயர் இன்ஃபெக்ஷன் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இல்லை, இந்த கிளஃப்ட் லிப் அண்ட் பேலட்டும் போது ஸ்டேஷன் டியூப் உள்ளே வரதுனால இயர் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓகே, இயர் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உள்ளே இட் என்டர் இன்டு தி இன்னர் இயர். அதுதான் காது கேட்கறதுக்கு முக்கியமான இடம். அது பஸ்ஸு சேர்ந்துன்னா ஆட்டைட்டிஸ் இன்டானாமா, அது இஎன்டி டாக்டர் போகிறது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பல்லு டென்டல் கேரிஸ் வரதுனால இன்ஃபெக்ஷன் வந்து ஆஸ்டியோமைலைட்டிஸ். ஓகே, அப்பர் ஜாவே போகலாம், இல்லை லோவர் ஜாவே போகலாம். இதில் என்ன யூஸ்வலாக இருக்கிற இன்ஃபெக்ஷன்னா நம்ம கிளியர் பண்ண முடியும். சில சமயம் வந்து ரேர் இன்ஃபெக்ஷன் லைக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாடை எலும்பியே எடுக்க விட்டுருக்கோம். ஓகே, அதை அவங்க தான் ரொம்ப நல்லா நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுப்போம், எடுப்போம். அதாவது பிளாஸ்டிக் வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ரோச் இந்த சர்ஜரிக்கு எப்படின்னா இந்த ஸ்கின்னோ உள்ளே இருக்க வாய் உள்ளே ஓப்பன் பண்ணி கொடுத்தோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் இருக்க செக்மெண்ட்டை அவங்க அப்படியே எடுத்துட்டு மாட்டு செக்மெண்ட் போன் வைக்க விட்டுரும். அப்புறம் அது மேலே பல்ல கட்டுவாங்க. ஓகே டாக்டர். இன்ஃபெக்ஷன் வந்து பேசிக்லி இன்ஃபெக்ஷன் வந்து பேசிக் கேர்லெஸ்னஸ்னால தாங்க இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சப்போஸ் சின்ன சொத்தப்பல் தான் இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்ச நாளுக்கு வலி இருக்கும். ஓகே, என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் 3 days 4 days டேப்லெட் போட்டானா அந்த வலி போயிடும். ஒரு எக்ஸ்டென்ட்க்கு அப்புறம் பல்லு எவ்வளோ டீப்பாக இருந்தாலும் சொத்த பல்லு வலியெல்லாம் வராது. தட் மீன்ஸ் அந்த பல்லோட செக்மெண்ட் கிராஸ் ஆகி இப்போ போனில் இருக்குது உங்கள் இன்ஃபெக்ஷன். பட் அது ப்ராப்ளம் கொடுக்காது. சடனாக ஒரு நாள் இட் வில் இரப்ட் அவுட். அந்த டைம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது லார்ஜ் ஏரியா போனில் இல்லை ஸ்கின்ல சாஃப்ட் டிஷ்யூவில் கம்ஸில் ஏதோ பஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, யாருக்கு இது ரொம்ப காமன் அப்படின்னீங்கன்னா who have some associated other problems. Example, diabetes. Diabetic people are very 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 prone. சரிங்களா? பிகாஸ் அந்த டயபெட்டிஸ் வந்தாலே உங்கள் இம்யூனிட்டி ட்ராப் ஆகுது. ஓகே, ஸோ எனி அதர் ப்ராப்ளம் எதிலே உங்கள் இம்யூனிட்டி கம்மியாகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்ஸ் வெரி ஃபாஸ்ட். இல்லை சம்படி டேக்கிங் ஏதோ இம்யூனோ சப்ரெசன்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்களா, இல்லை ஹைப்பர்டென்சிவ் மெடிசன்ஸ் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இல்லை இப்போ சார் சொன்ன மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வெரி ஹை இன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அது வந்து எதுவுமே ப்ராப்ளம் கொடுக்காது. ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாடே ஃபுல்லாகவே ஆடிட்டு இருக்கும். அது பார்த்தானா உள்ளே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஏன்னா ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது, பட் ஆனால் போன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். ஓகே, அந்த போன் டேமேஜ் முடிச்சுட்டு ஸ்கின் வர்றதுக்குள்ளே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சிடணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் ராமானுஜன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சிதம்பரம் பக்கம் கீழமணக்குடியிலேருந்து. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். சிதம்பரம் பக்கம் வந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார். 2 மாதம் ஆகுது குழந்தை பிறந்து. அதாவது பல்லு முளைச்சிருக்கு. குழந்தை டாக்டர்கிட்ட கொண்டு காட்டும்போது இந்த பல்ல எடுத்துடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சார் அது? இதுக்கு பேர் வந்து ஆன்டிநேட்டல் டீத் சொல்லுவோம். அது சில பேருக்கு இருக்கும். அது ஜெனரலி குழந்தை வந்து இந்த வயசில் இருக்கக்கூடாது பல், பட் சில பேருக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போதே பல் எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலி பல் எடுத்துடணும். எடுத்தால் தான் இந்த குழந்தைக்கு ஃபீடிங்கில் ப்ராப்ளம் இருக்காது. அதர்வைஸ் அந்த குழந்தைக்கு டெஃபினட்டாக ஃபீடிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், மதருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இந்த பல் எடுத்துட்டோன்னா அதை எடுக்கிறதுலே ஒன்றும் ரிஸ்க்கு பயம் எதுவும் கிடையாது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பல் இருக்கிற வரைக்கும், அந்த ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பல் இருக்காது. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பல் வரும்போது கரெக்டாக நார்மலாக வந்துடும். பட் எடுத்தால் தான் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் அனுஷியா கணபதின்னு சொல்லிட்டு சாலிகிராமத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ.
ஹலோ சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த பல்லு நாக்குல கடிச்சுக்கிறேன் சார். நைட்டு அதுவும் நைட்டு கடிச்சிட்ட பிறகு 2 சைடும் புண்ணாயிடுது. என்ன ரீசனே தெரியல. 1 வருஷமாவே அந்த மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹையா ரைஸ் பண்ணி பேசினாலே டக்குன்னு கடிச்சுக்கிறேன். உயிரே போற மாதிரி வலிக்குது சார். அது 2 சைடும் அப்படி புண்ணாவே இருக்காது, ஆறவே மாட்டேங்குது. ஆனா நைட்டு படுத்துக்கும் போது நல்லா கடிச்சிட்டு போகுது. ஏழுக்கும் போது தான் பாக்குறேன் கடிச்சிட்டு இருக்கேன், நல்லா கடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுது. இது 2 ரீசன்னால இருக்கலாம். ஒன்று வந்து அது டங்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது மேக்ரோக்ளாசியா சொல்லுவோம். அந்த டைமில் வந்து இது காமனாக இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும்போது நைட் தூங்கும்போது உங்களுக்கு அறியாமல் நீங்கள் வந்து அந்த பல் கடிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த டைமில் டங் கொஞ்சம் மூமெண்ட் இருந்தாலுமே அது கட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நைட் கார்டுன்னு வரும். தட் இஸ் ஜஸ்ட் அ பிளாஸ்டிக் ஸ்ப்ளிண்ட் மாதிரி இருக்கும். அதை நைட்டில் நாங்கள் வந்து பேஷண்ட்க்கு சொல்லுவோம், அந்த கீழ்த்தாடையில் மட்டும் போடுறதுக்கு. மேல் தாடை வேண்டாம், கீழ்த்தாடை மட்டும் போட்டாங்கன்னா அது வந்து இந்த ப்ராப்ளம் ஜென்ரலி டஸ் நாட் அக்கர். பட் டெஃபினெட்லி அது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். டாக்டர், எங்க பையனுக்கு 6 வயசு ஆகுது. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க டாக்டர். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திண்டிவனத்துல இருந்து செல்வின்னு ஃபோன் பண்றோம் மேடம். இப்போ டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எங்களுக்கு வந்து பையனுக்கு 6 வயசு ஆகுது. சரிங்க. கீழே 2 பல்லு விழுந்து முளைஞ்சிருச்சு. மேல 2 பல்லு விழுந்து 3 மந்த் ஆகுது, இன்னும் மலையவே இல்லை. 6 வயசு தான் ஆயிருக்குமா. அந்த மேலே பல் வர நார்மல் டைமே 7 இயர்ஸ். 7லேருந்து 8 வயசில் தான் அது நார்மலாகவே வரணும். ஸோ அதனால நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. 7-8 வயசில் தான் ஜென்ரலி அந்த பல் வந்து மேலே அந்த சென்ட்ரல் நடுவில் இருக்க பல் வந்து ஜென்ரலி 7 வயசில் தான் வரும், 7-8 தான் வரும். 6 வயசில் கீழே கரெக்டாக பல் வந்திருக்கு. அதே மாதிரி தான் 7ல் மேலே வந்துடுங்க. சப்போஸ் 8-9 வயசுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு அங்கே வரல பல்னா அப்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ வரைக்கும் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து ஓரல் அண்ட் மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜன்ஸ் டே. ஸோ உங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்கள். என் நிகழ்ச்சியில் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. மிக்க நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம். ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.